ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தான் என்றென்றும் இருப்பீங்க. இனி சாயப்பா உங்களை அப்படி தான் வச்சுருப்பாரு. கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. போன வருடத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க, அதுதாங்க நேற்றோட உங்கள் கஷ்டங்கள் அது மழை போல் இருந்தாலும் அது பனி போல் கரைஞ்சிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னிலேருந்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கி எடுத்து வைக்கிற இந்த முதல் அடியே வெற்றியாக தான் இருக்கணும். இதே போல் நீங்கள் என்றென்றும் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மனதில் என்றைக்கும் நீங்கள் பயங்கரமாக எவ்வளோ வேணாலும் ஆசைப்படலாங்க, தப்பே இல்லை. ஆனால் பேராசை மட்டும் படாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆசைப்படணும், ஆனால் பேராசைப்படலைன்னா அனைத்து செல்வங்களும் நம்மக்கிட்ட நிற்கும். அதுக்கு உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்குவாங்க. சாயப்பா, நான் அடுத்த பர்த்டேக்குள்ளே, நியூ இயர்க்குள்ளே, அடுத்த திருமண நாளுக்குள்ளே புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும். வீடு கட்டி பாதியில் இருக்க அந்த வீடு முழுமையாக கட்டி வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும், கார் வாங்கணும். இது போல் அற்புதங்களை எல்லாம் உங்களோட அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் மட்டும்தான் நடத்த முடியும். நடத்தி கொடுங்க. அதே போல் என் மகளுக்கு திருமணம் நடக்கணும். நல்ல வரனை அமைத்து கொடுங்க. மிகவும் வயதாகிட்டே போயிட்டே இருக்குது. நல்ல வாழ்க்கையையும் நல்ல வரனையும் அமைத்து கொடுங்க சாயப்பா. அதே போல் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் மன வேதனையில் இருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு திருமணமாகி ஒருத்தர் 5 வருடம், 3 வருடம், 7 வருடம், 9 வருடம் இப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ வேதனையாக இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் மிக விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. உடல்நல பாதிப்பில் இருக்கிறவங்க மிக விரைவில் திரும்பி நல்ல நிலைக்கு திரும்பணும். அரசாங்க உத்தியோகம் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு வேலையில் செலக்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கும்போது. இதே போல் நிறைய பேர் வேலை கேட்குறவங்களுக்கு அனைவருக்கும் மிக விரைவில் அவங்களுக்கும் வேலை கிடைக்கணும். உங்களோட கமெண்ட்ஸும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கிற சாயப்பா அனைத்து அற்புதத்தையும் நிகழ்த்துவார். அதே போல் கடன் பிரச்சனை இருக்கவங்க கடன் மிக விரைவில் அடையணும். நம்ம சாயப்பாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முழு மனதோடு நம்பிக்கை வைங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அந்த கடுகளவு கூட உங்கள் நம்பிக்கை குறையக்கூடாது. முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், நடக்கலை சாயப்பா நமக்கு செய்வாரா அப்படின்றத மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கண்மூடி கண் திறக்கும் அந்த நேரம் கூட நீங்கள் நம்பிக்கை குறையக்கூடாது. நம்பிக்கையும் பொறுமையோடும் காத்துட்ருங்க. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக தான் நடக்கும். அதே போல் நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, நான் இவ்வளோ சம்பாரித்தேன், எனது அனைத்து செல்வங்களும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுசாக கேளுங்க. கேட்டுட்டு அது நீங்கள் கண்மூடி ஒரு தடவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொல்லிட்டு தூங்குங்க. நாளைக்கு இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 48 நாளில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற காரியம் நீங்கள் நினைச்சது அனைத்தும் நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பேருக்கு நடந்த அற்புதமான ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் காலையில் 4:30 மணிலேருந்து 5 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யணும். டெய்லியுமே செய்யலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 எண்ணெய் கலந்த எண்ணெய் வாங்கிக்கோங்க. வெள்ளை எருக்க நார் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. வெள்ளை இருக்க நார் வச்சுக்கோங்க. குளிச்சிருங்க. அந்த 48 நாள் கறி சாப்பிடாதீங்க. சாப்பிடாத, ஆனால் விரதம் இருக்கணும். இதான் ஒன்றுதான் விரதம்னா இதுதான். நீங்கள் 3 நேரம் சாப்பிட்லாம். ஆனால் குளிச்சுட்டு அந்நேரத்துக்கு நீங்கள் வீட்டில் அந்த 48 நாள் கறி மட்டும் சமைக்காமல் 5 எண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இது 5ம் நீங்களே 100 மில்லி 50 மில்லி உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அது தகுந்த போல் வாங்கிட்டு கலந்து வச்சுக்கோங்க. பஞ்சுத்திரியோட வெள்ளை இருக்க நார் கட் பண்ணி போட்டு 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, கடன் பிரச்சனையா, குழந்தை பாக்கியமா, திருமணம் மகளுக்கு தள்ளிட்டு போகுதா, அரசாங்க உத்தியோகம் வேணுமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். 48 நாளில் நீங்கள் நினைத்த காரியம் நீங்கள் அப்படியே டோட்டலாக திருப்பி போட்ட மாதிரி உங்களுக்கு நடக்கும். அதுக்கு
நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த வெள்ளை இருக்க நாரில் தீபம் 5 எண்ணெய் தீபம் தான் போடணும். அப்படி ஒரு பவர்ஃபுல் இது. நீங்கள் அந்த தீபம் ஏற்றும் போதே உங்களுக்கு அந்த நேரத்தில் அப்படி ஒரு அற்புதம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு உணர்வு தெரியும். அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும். அந்த 48 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியாக தெரியும். பெரிய அளவில் மாற்றம் தெரியும். அதை நீங்கள் இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது நீங்கள் வந்து எப்பயுமே இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய் இந்த நாட்களில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த நாட்களில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு அற்புதம் உங்களுக்கு நிகழ்த்தும். ஆனால் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 5 எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளை இருக்க நார் ஆல்ரெடி வீட்டில் பஞ்சுத்திரி இருக்கும். அந்த பஞ்சுத்திரியோட வெள்ளை இருக்க நார் கட் பண்ணி அதை வைத்து தீபம் ஏற்றுங்க. இது 48 நாள் இந்த தீபம் ஏற்றும் போது பெண்கள் எப்படி ஏற்றுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது முக்கியமான விஷயம். அந்த 3 நாள் 5 நாள் உங்கள் உடம்பு சுத்தாகிற அந்த 3 நாள் 5 நாள் வரைக்கும் தாராளமாக வீட்டில் ஆண்கள் தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை ஏற்ற சொல்லுங்கள். ரொம்ப குட்டி குழந்தை நான் சொல்லலை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற குழந்தைங்க 10-12 வயசு ஆன குழந்தைங்கள அந்த 3 நாள் 5 நாள் உடல் உங்களுக்கு சுத்தமாகிற வரைக்கும் நீங்கள் பூஜை அறைக்குள்ளார போகாதீங்க. அந்த தீபம் நிறுத்தக்கூடாது, கண்டினியூஸாக தான் ஏற்றணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை மேல் பலன் கிடைக்கும். இதை முழுமையாக இது எப்படி செய்யணுன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இதை கடைப்பிடிங்க. எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக விரைவில் நல்ல பதில் பணம் கிடைக்கும். அது எப்படி வரும்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம சாயப்பாவோட அற்புதம் அப்படி நிகழ்த்துவார். அதே போல் உங்களுக்கு வந்து திருமணம் தடையாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு முற்றிலும் விடுபட்டு உங்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கிற வழி பண்ணி கூட, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 100% நடக்கும். இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நான் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நல்லபடியாக வாழணும் அப்படின்றத நம்ம ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்.